ரஜினி கமல் இணையும் மெகா பட்ஜெட் படம். நடிக்க மறுத்தாரா த்ரிஷா? பின்னணியில் உள்ள உண்மை. காட்டு தீயாய் பரவிய வதந்தி. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது என்பது போன்ற தகவல்களுடன் நமது செய்தியாளர் வருண் வழங்கிய த்ரிஷா செய்தி உங்களுக்காக. தமிழ் திரையுலகின் இருபெரும் துருவங்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் ஆகிய இருவரையும் இணைத்து இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கும் புதிய மெகா மல்டிஸ்டாரர் திரைப்படம் குறித்த அறிவிப்பு ஒட்டுமொத்த இந்திய திரை உலகையுமே அதிர வைத்துள்ளது. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் தயாரிக்கும் இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கவுள்ளார். கடந்த 1979 வெளியான அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்படத்திற்குப் பிறகு சுமார் 47 ஆண்டுகள் கழித்து இந்த இரண்டு நடிப்பு ஜாம்பவான்களும் ஒரே திரையில் தோன்றவிருப்பதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு வானளவிற்கு உயர்ந்துள்ளது. தற்போது படத்தின் ஆரம்பகட்டப் பணிகள் மற்றும் நடிகையர் தேர்வு மிகவும் ரகசியமான முறையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்தச் சூழலில் இப்படத்தின் முதன்மை பெண் கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக கோலிவுட்டின் குயின் என்று அழைக்கப்படும் முன்னணி நடிகை த்ரிஷாவை படக்குழுவினர் அணுகியதாகவும், ஆனால் அவர் இந்த அரிய வாய்ப்பை அதிரடியாக மறுத்துவிட்டார் என்றும் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் ஒரு தகவல் காட்டுத் தீயாய் பரவி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியத் திரையுலகமே வியந்து பார்க்கும் ஒரு பிரம்மாண்ட கூட்டணியில் இணைய முன்னணி நடிகை ஒருவர் மறுப்பு தெரிவித்தார் என்ற செய்தி வெளியானதும் அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று ரசிகர்கள் மத்தியில் பலகட்ட ஆராய்ச்சிகள் தொடங்கின. குறிப்பாக இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்காக நடிகை த்ரிஷாவிற்கு சுமார் 12 கோடி ரூபாய் வரை மிக பிரம்மாண்டமான தொகை சம்பளமாக பேசப்பட்டதாகவும், இருந்தபோதிலும் அவர் அந்த பணத்தையோ அல்லது வரலாற்றுச் சிறப்புமிக்க இந்த வாய்ப்பையோ பெரிதாக கருதாமல் நிராகரித்து விட்டதாகவும் கோலிவுட் வட்டாரங்களில் செய்திகள் உலா வந்த வண்ணம் உள்ளன. திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த தகவலின் பின்னணியில் உள்ள உண்மைத்தன்மை குறித்து கோலிவுட் மற்றும் தயாரிப்புத் தரப்பு நம்பத்தகுந்த வட்டாரங்களில் விசாரித்தபோது இந்தச் செய்தியில் முழுமையான உண்மை இல்லை என்பது தெரியவந்துள்ளது. படத்தின் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையின் போது நடிகை த்ரிஷாவை ஒரு முக்கிய பாத்திரத்தில் நடிக்க வைப்பதற்கான ஆலோசனைகள் நடந்ததும் அவரிடம் கதையின் ஒரு பகுதி விவாதிக்கப்பட்டதும் உண்மைதான். உலகநாயகன் கமல்ஹாசனுடன் மன்மதன் அம்பு, தூங்காவனம் மற்றும் தற்போது உருவாகி வரும் துக் லைஃப் படத்திலும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் பேட் திரைப்படத்திலும் ஏற்கனவே இணைந்து நடித்து திரையில் சிறந்த கெமிஸ்ட்ரியை வெளிப்படுத்தியவர் த்ரிஷா. இதனால் இந்த இரு பெரும் ஆளுமைகளுடன் மீண்டும் ஒரே படத்தில், அதுவும் நெல்சன் இயக்கத்தில் ஸ்கிரீன் ஸ்பேஸை பகிர்ந்து கொள்ளும் இந்த அரிய வாய்ப்பை அவரும் மிகவும் பாசிட்டிவாகவே அணுகியதாக கூறப்படுகிறது. அப்படியிருக்க அவர் இந்த படத்திலிருந்து விலகிவிட்டார் அல்லது நடிக்க மறுத்துவிட்டார் என்று தற்போதைய நிலவரப்படி பரவி வரும் தகவல்கள் அனைத்தும் முற்றிலும் ஆதாரமற்ற வதந்திகளே ஆகும். திரையுலகில் ஒரு பிரம்மாண்ட படம் அறிவிக்கப்படும்போது அதில் நடிக்கும் நட்சத்திரங்கள் குறித்து இதுபோன்ற யூகங்கள் வெளியாவது இயல்பான ஒன்றுதான். இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் தற்போதுதான் படத்தின் முழுமையான திரைக்கதை வடிவம், படப்பிடிப்பு நடத்தப்பட வேண்டிய தளங்கள் மற்றும் இதர தொழில்நுட்ப கலைஞர்களை இறுதி செய்யும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். கதாபாத்திரங்களின் தேர்வு இன்னும் முழுமையாக நிறைவடையாத நிலையில் நடிகை த்ரிஷா படத்திலிருந்து விலகிவிட்டார் என்று கூறுவதில் எந்தவொரு உண்மையும் இல்லை. எனவே தமிழ் சினிமாவின் இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க கூட்டணியில் த்ரிஷா இணைவாரா அல்லது கால்ஷீட் மற்றும் இதர காரணங்களால் வேறு முன்னணி நடிகை ஒப்பந்தம் செய்யப்படுவாரா என்பது குறித்த இறுதி விவரங்கள் தயாரிப்பு நிறுவனமான ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பிற்குப் பிறகே முழுமையாகத் தெரியவரும் என்பது குறிப்பிடத்தக்கது.